ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடி காசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கல. இன்றைக்கான எபிசோடு வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அது எப்போதும் போல் அடுத்து ஸ்ருதி வந்து ரவிக்காக ஹோட்டலில் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன காட்டுறாங்கன்னா, எப்போதும் போல் வந்து முத்து அந்த சாவி பிரச்சனையை பற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க வீட்டில். விஜயா வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க முத்துக்கு. நீ கண்டிப்பாக பண்ணியிருப்படி, உன்னால் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா எவ்வளோ பொய் சொல்லியிருக்க, நீ பொய் சொன்னால் நீ கண்டிப்பாக பண்ணியிருப்ப அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நான் எப்படி பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் மழுப்புறாங்க. டே முத்து, இதெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாத, இது யார் பண்ணது கண்டுபிடி அப்படிங்கிறப்ப, கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்ப்பா, இது யார் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன், வெளியிலேருந்து யாரோ வந்திருப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப, வெளிலேருந்துலாம் யாரும் வந்திருக்க போகிறதில்ல, யாராக இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்லிடுறாங்க. இங்கே ரோஹிணியும் ஆகா மாட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியை காட்டுறாங்க. ஸ்ருதியை வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீத்து வந்து இல்லை எப்போதும் போல் வந்துட்டு நம்ம கம்பெனி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறப்போ, உங்களால் எப்படி நடந்தது, எல்லாம் ரவியால் தான் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஃபுட்டு அவன் பண்ணலன்னா வந்திருப்பாங்களா, ஃபுட்டுனால தான் வர்றாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ நான் மட்டும் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சாப்பாடு நல்லா இருந்தாலும் தான் ஹோட்டலுக்கு வருவாங்க. அது வந்து அவங்களுக்கு புரிய முடியுது, தன்னால் தான் வந்து இது மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதியும் தான் புருஷனுக்கு வந்து கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க. அது ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்குது. தான் புருஷனுக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்கலங்கிற வருத்தம், கோவம் தான். ரவி என்ன சண்டை போடுறீங்கன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ, இதில் என்ன இருக்கா, இந்த ஹோட்டலில் சாப்பாடு நீ தான்டா சமைக்கிற, நீ சமைக்கிறனால தான் வந்துட்டு இருக்காங்க, என்னமோ இவங்களால மட்டும்தான் எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. நீ இந்த ஹோட்டலில் இருக்க தேவையில்ல, வேலையை விட்டு இப்போ கிளம்பி வந்துட்டு ரிசைன் பண்ணி வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இதையும் புரிஞ்சுக்காமல் இவங்க இப்படி பண்ணுறாங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிற நீத்து அப்படிங்கிற மாதிரி ரவியும் பேசுகிறாங்க. ஸ்ருதி வந்து ஒன்றுமே தன் புருஷனுக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்குங்கிற கோவத்தில் இருக்காங்க. அடுத்து மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி சீதா ரொம்ப நாளாக சரியில்லை, என்னம்மா வச்சுங்கிறப்போ, டெய்லி நைட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, என்ன எதுனே புரிய மாட்டேங்குது, என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறா, கேட்டால் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லி வந்து ஏதோ மழுப்புறா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் மீனாவுக்கு புரியுது, அவங்க லவ் பண்ணுற பையன்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவள்கிட்ட தான் பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திங்க் பண்ணுறாங்க. சரி, என்ன எப்போ அந்த உண்மை வெளில வரப்போகுது, உண்மை வெளில வந்து அது எப்போ பூகமாக வெடிக்க போகுதுன்னு தெரியலை. அது அருணா பார்த்து என்ன பண்ண போகிறாங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து சிட்டிகிட்ட போய்ட்டு அந்த நகையை வாங்கிட்டு அத்தைக்கிட்ட கொடுக்கலான்னு வந்து கொடுக்குறாங்க. இந்த நகையை வச்சு என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது, சண்டை வரப்போகுதுங்கிறத பொறுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.